நீ நான் காதல் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வழியாக நம்ம ஹீரோயினை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுறாரு. ஆனாலும் நம்ம ஹீரோ மனசில் ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குது. ஹீரோயின் பேசுனதெல்லாம் மனசுக்குள்ளாரே நினச்சி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி எல்லாமே ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு தலையில் அடிபட்டாலும் அது சின்ன காயம்தான். கொஞ்ச நேரத்துலேயே கண்ணை முழிச்சிடுறாங்க. சின்னதாக தலையில் ஒரு கட்டு தான் போட்டிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ ஹீரோவோட ஃபேமிலி என்ன சொல்லும், ஹீரோயினோட அத்தை இனிமேக்கு நீ அங்கே வேலைக்கு போக வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அபியும் வேறு வழி இல்லை. ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து ஹீரோவோட வீட்டுக்கே வராங்க. வீட்டுக்கே வந்து தன்னோட ராஜினாமா லெட்டரை வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ மேலே வீசி எறிகிறாங்க. இதை தானே நீங்கள் கேட்டீங்க, நானே வேலை வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போகணும்னு தானே நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, இந்தாங்க நீங்கள் கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ராஜினாமா லெட்டரை நம்ம ஹீரோ மேலேயே வீசி எறிகிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்பையும் நான் தான் ஜெயித்தேன் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ எதுவுமே பேசவே இல்லை. ஆல்ரெடி ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குற்ற உணர்ச்சியில் இருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோ என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.